உன்னத திட்டம் ஒன்று உண்டு, உனக்குன்னு ஒரு திட்டம் உண்டு. நிறைய சூழ்நிலைகளில நம்முடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற விரும்புகிறோமா, அல்லது உன்னதராகிய தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற விரும்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் தெரிந்தெடுக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, சுய சித்தம் ஒன்று உண்டு, தேவ சித்தம் ஒன்று உண்டு. உங்களை குறித்து சுய சித்தம், சுய சித்தம் என்பது உங்களை குறித்து நீங்கள் நினைத்திருக்கிற திட்டங்கள், உங்களை குறித்து நீங்கள் விரும்புகிற ஆசைகள், இதெல்லாம் சுய சித்தம். இது உங்களுக்கு சொந்தமான விருப்பம், சித்தம். உன்னுடைய திட்டத்தின்படி நீ செய்தால் அது அதிகப்படியாக தோல்வியில தான் முடியும், பிரச்சனையில தான் முடியும், குழப்பத்துல தான் முடியும். ஆனா உன்னத திட்டத்தின்படி, தேவ திட்டத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வகுத்து கொண்டால், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால், அது மிகவும் ஆசீர்வாதமான இடத்திற்கு நீராக கொண்டு செல்லும். வேதாகமத்திலே தாவீதினுடைய மகன் சாலமோன் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி தேவன் தாவீதுக்கு என்ன கொடுக்கிறார்? ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். இதைதான் வாசிச்சோம். தேவன் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். யாரை குறிச்சு? உன்னுடைய பிறப்பாகிய சாலமோன் தான் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்வார்? அங்க கட்டுவார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடியும் சரி, தேவன் தன்னுடைய திட்டத்தை அழகாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தாவீதுக்கு. உன்னுடைய பிறப்பாகிய சாலமோன் தான் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்வாராங்க? கட்டுவாரு அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஒவ்வொருடைய மனிதனை குறித்து தேவன் ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கிறார். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார்? சொல்லுங்க. திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை தான் நீங்க பெருசா பார்க்கணுமே தவிர, உங்களுடைய திட்டத்தையும் உங்களுடைய விருப்பத்தையும் நீங்க பெருசா பார்த்தீங்கன்னா விழுந்து போவீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? அந்த திட்டத்தை அறிந்து கொள்ள நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 127 1-2 எடுத்து வாசிங்க. கர்த்தர் தான் வீட்டை என்ன செய்யணும்? கட்டணும். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய திட்டம் தான் உன் வாழ்க்கையில நிறைவேறணும். உன்னுடைய விருப்பத்தின்படி சில காரியங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது விருதா அப்படின்னா என்ன தெரியுமா? அது ஒன்றுமில்லாமல் போயிடுமா? அது வேஸ்டா போயிடும். அந்த காரியம் உபயோகம் இல்லாம போயிடும். தேவனுடைய திட்டம், கர்த்தர் வீட்டை கட்டணும், உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டணும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுக்கணும். நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளைக்கு எந்த மாப்பிள்ளை வந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், எந்த மாப்பிள்ளை வந்தாலும் சரி, இல்ல எந்த பொண்ணு கிடைச்சாலும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இது தேவ திட்டமா? ஜோம் பண்ணீங்களா? ஜோம் பண்ணி முடிவெடுத்தீங்களா? இல்ல திருமண வாழ்க்கையும் வரும்பொழுது இது என் மகனுக்காகட்டும் மகளுக்காகட்டும் இதுதான் தேவனுடைய திட்டம், இவரை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தை போய் கேட்டீங்களா? தேவனுடைய திட்டம்னு உங்களால சொல்ல முடியுமா? இதுதான் தேவ திட்டம்னு சொல்ல முடியுமா? தேவன் அமைச்சு அத சொல்றாரு. சுய சித்தம், சுய திட்டம் ஒன்று உண்டு, தேவ திட்டம் ஒன்று உண்டு. சுய திட்டமும் நிறைவேறும், தேவ திட்டமும் நிறைவேறும். இப்ப உங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சொந்த திட்டமா அல்லது உன்னத திட்டமா? தேவ திட்டமா? உன்னத திட்டமும் நிறைவேறும் போது அது ஆசீர்வாதமாய் நம்மளை கொண்டு போவோம். ஆனா உன்னுடைய திட்டம் நிறைவேறும் போது கலக்கம், தவிப்பு, கண்ணீர், பாடுகள் எல்லாமே இருக்கும். ஆண்டவர் மாற்ற மாட்டாரு. ஆண்டவர் உன்னுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவாரு. நீ ஆசைப்பட்டதையும் ஆண்டவர் உனக்கு தருவாரு. ஆனா அவர் வேதனைப்படுவாரு. என்ன தெரியுமா வேதனைப்படுவாரு? என்னுடைய திட்டத்துக்கு என்ன செய்யல, இவங்க கேட்கலையே, என்னுடைய திட்டத்தை விசாரிக்கலையே, என்னுடைய விருப்பத்தை அவங்க ஆண்டவரே என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலே மகனுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திட்டம் என்ன அப்படின்னு என்ன பண்றது இல்ல. நம்ம ஒரு நாளை நம்ம கேட்கறது இல்ல, ஒரு நாளை என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. கேட்டு செய்றீங்களா? உங்க பிள்ளைகளை காலேஜில் படிக்க வைக்கிறீங்க, ஆண்டவருக்கு சித்தமா? எந்த படிப்பு படிக்கணும்,
ஜெபம் பண்ணீங்களா? உங்க பிள்ளைங்க எந்த குரூப் எடுக்கணும், உங்க பிள்ளைங்க எந்த காலேஜ்ல படிக்கணும், தேவ திட்டத்தை முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கேட்கிறீங்களா? அது போதும் எங்க போதும், எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. எப்படிங்க? தேவ திட்டத்தை கேளுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை கேளுங்க. உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் என்னன்னு கேளுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ திட்டம் என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான். உங்களுடைய சித்தம் நிறைவேற்றி அப்படின்னா அதுல கண்ணீர் இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனா தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறிச்சுன்னா கட்டாயம் நான் சொல்றேன், அது சந்தோஷமா தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். கண்ணீர் கண்டிப்பா இருக்காது, வேதனை கண்டிப்பா இருக்காது, உபத்திரவம் கண்டிப்பா இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தேவையில்லாத இடத்துல போய் திருமணம் முடிக்கிறது, தேவையில்லாத கண்ணீரில வாழ்ந்து, தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க எடுத்துக்கிறபடினாலே வாழ்க்கையிலே அநேக துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பத்தினர். இப்ப லாஸ்டா ஒரு மேரேஜ் கேள்விப்பட்டேன். கல்யாணம் 1 வருஷம் கூட ஆலையா, ஒரே பிரச்சனை, ஒரே சொத்து இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே பிரச்சனை, நிம்மதியே இல்லை. வந்துருன்றாங்க அந்த பொண்ணை. தேவ திட்டத்தை கேட்கல. ஒரு உலகத்தான் தான் ஆண்டவரை அறியாதவங்க தான் பேர்பட்ட முடிவு எடுக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தவங்க கூட அந்த தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ஒருங்க தேவ சமூகத்துல உட்காருங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகி அப்படின்னா என்ன? தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாவிட்டால் அந்த காரியம் எல்லாம் விருதா. அப்படின்னா என்ன? அந்த காரியம் எல்லாம் வீணுன்றார். அது படிப்பு வீணு, அது திருமணம் வீணு, அந்த கட்டின வீடு வீணு, நீ வாங்கின லேண்டு வீணு. ஆண்டவர் இந்த இடத்துல லேண்டு வாங்க சொல்றாரா? போய் வாங்கு. ஆண்டவர் இந்த இடத்துல வீடு கட்ட சொல்றாரா? கட்டு. ஆண்டவர் இந்த பையனை திருமணம் முடிக்க சொல்றாரா? பிள்ளைக்கு செஞ்சு வை. கர்த்தர் இந்த படிப்பு படிக்க வைன்னு சொல்றாரா? படிக்க வை. கண்மூடி தடமா எத்தனை உன்னை இறங்கிடுது. அப்புறம் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறது. மாப்பிள்ளை சரியில்லை, மருமக சரியில்லை, வேலை, இந்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, பல குழப்பம். ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்தை கேட்கல. தேவனுடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க விசாரிக்கல. கவனிங்க வாலிப பிள்ளைங்க எல்லாருமே, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு திட்டமா, தேவனுடைய சித்தமான்றத கட்டாயம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ உன் திட்டப்படிதான் செய்யற. அப்படி நீ கற்றனா என்னன்னா, உன்னுடைய திட்டத்தின்படி நீ செய்யும் போது அந்த காரியம் எல்லாம் எப்படி முடிதான்? விருதாவாக பயனற்று போய்விடுகிறது, பயனில்லாமல் போய்விடுகிறது. திருமணம் பயனில்லாமல் போய்விடுகிறது, அந்த வேலை படிப்பு பயனில்லாமல் போய்விடுகிறது. ஏனோ தானும் ஒண்ணு செய்றீங்க. உணர்றீங்களா? இப்ப நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா? என்னுடைய விளக்கம் சத்தியம் புரிகிறதா? இல்ல? தேவனுடைய திட்டத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. உங்க மூளை சொல்றத யோசிக்காதீங்க, உங்க மனசு சொல்றத கேட்காதீங்க. உங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும்பா நீங்க சொல்லி கேளுங்க. கர்த்தர் கட்டாயமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்கள் வாசிங்க. சரி, இதுல நம்ம வாசிக்கிறோம், சாராளுக்கு அநேக ஆண்டுகளாய் குழந்தை இல்லை. சாராளுக்கு என்ன இல்லை? அநேக ஆண்டுகளாய் குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாததுனால நடைபெறக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, சரி தனக்கு குழந்தை இல்லையே என்கிற ஒரு ஏக்கத்தின் நிமித்தமாய் இந்த சாரா என்ன தெரியுமா பண்றாங்க? தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார தன்னுடைய கணவனுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, குழந்தை இல்லாம இருக்க, குழந்தை வேணுமேங்கிற காரணத்தின் நிமித்தமாக சாரால் தன்னுடைய அடிமை பெண்ணை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? குழந்தை பெற்றுக்கிறதுக்காக. நீ இவளோடு கூட சேர்ந்து வாழ்ந்து, ஏன்னா எனக்கு தான் குழந்தை இல்லை, இவன் நிமித்தமா ஒரு குழந்தை பிறந்து என் குடும்பம் கட்டப்படட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு என்ன பண்றாங்க? இவங்களுடைய திட்டம். இப்ப நான் எதுக்கு சொல்றேன் இந்த காரியத்தைனா, சாராளுடைய திட்டத்தை பாருங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை மறந்து தேவனுடைய திட்டமா இந்த காரியத்தை போய் ஜெபிச்சு முடிவெடுக்கலாமான்னு இல்ல,
இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? எனக்கு குழந்தை இல்ல, குழந்தை இல்லாதனால என்னுடைய அடிமை பெண் ஆகிய ஆகார என்னுடைய புருஷனுக்கு கொடுத்து அதன் நிமித்தமாக குழந்தை பிறந்தா என் வீடு கட்டப்படுமே சொல்லி சாராள் ஒரு திட்டம் பண்றாங்க. இது தேவனுடைய திட்டமான்றது சாராளுக்கு தெரியாது. இந்த திட்டத்தின்படி செய்யலாமா அப்படின்றதும் சாராள் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கல, ஒண்ணுமே கேட்கல. இவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதே போல ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாங்க. ஆபிரகாம் கூட இந்த அம்மா வாழ்ந்து இப்பொழுது கன்சீவ் ஆயிட்டாங்க. இந்த அம்மாவும் கன்சீவ் ஆயாச்சு. குழந்தை கருத்தரிச்ச உடனே இப்ப சாரால போய் அற்பமா நினைக்கிறான். யார நினைக்கிறது? சாரால அற்பமா நினைக்கிறான். குழந்தை இல்லாதவ அப்படின்னு சொல்றா. சாராளுக்கு மன வேதனை ஏற்படுத்துறா. யாரு? இந்த ஆகார். யாரு குழந்தை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தது? சாராள். சாராள் தான் புருஷனை கொடுக்கிறா. இப்ப இவ கன்சீவ் ஆன உடனே சாரால இலக்காரமாய், சாரால வேதனையோடு, சாரால கஷ்டப்படுத்தி பேசுறா. மனசு தாங்க முடியல சாராளுக்கு. மனசு என்ன பண்ணல பாருங்க, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினாங்க. இப்ப யாருக்கு வேதனையா முடிஞ்சிச்சு? யாருக்கு வேதனையா முடிஞ்சிச்சு? சாராளுக்கே வேதனையா முடிஞ்சிச்சு. புரியுதா என்ன சொல்றேன்னு? தன்னுடைய திட்டத்தின்படி செஞ்சாங்க இந்த காரியத்தை. தேவன் கிட்ட போய் கேட்கல, தேவன் கிட்ட போய் முறையிடல. இந்த காரியத்தை செய்யட்டுமா ஆண்டவரே, ஆண்டவருடைய திட்டமா இது ஆண்டவருடைய சித்தமான்றது என்ன பண்ணல. ஒரு நாள் அவங்க அதை குறிச்சு நினைக்கவே இல்லை. அவங்க நினைச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, தனக்கு ஒரு குழந்தை வேணும். நம்ம நினைக்கிறோம்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு காலேஜில் சேர்க்கணும், வீடு கட்டணும். இதுதான் உங்க திட்டம். ஆனா இதுல தேவ திட்டமா இந்த காரியம்? இது தேவன் அனுமதிச்சிருக்கிறாரா? தேவனுடைய அனுமதியோடு நடக்கிறதா அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காது, இந்த கண்ணீர் வந்திருக்காது, இந்த வேதனை வந்திருக்காது, இந்த தவிப்பு வந்திருக்காது. ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு சாராள் கொடுத்தது நிமித்தமாக சாராளுக்கே பிரச்சனை, சாராளுக்கே வேதனை, சாராளுக்கே கஷ்டம், சாராளுக்கே உபத்திரவம், சாராளுடைய மன வேதனை தாங்க முடியல. தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆசைப்பட்டீங்க இல்ல, உங்களுடைய திட்டத்தின்படி செஞ்சீங்கன்னா அதனுடைய முடிவு கண்ணீர் தான், அதனுடைய முடிவு வேதனை தான், அதனுடைய முடிவு மன உளைச்சல் தான். நீங்க தேவனுடைய சமூகத்துல போயிட்டு கேட்கணும், தேவனுடைய சமூகத்துல போய் கேட்கணும். தேவன் சாராளை குறிச்சி மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்காரா வச்சில்லையா? சாராளை குறித்து மிகப்பெரிய உன்னத திட்டம் உண்டு தேவனுக்கு. சாராளை குறித்து தேவனுக்கு உன்னத திட்டம் என்ன? ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருக்கு தேவனுக்கு. சாராளுக்கு ஈசாக்கு என்ன செய்யணும்? ஈசாக்கு பிறக்கணும். அந்த ஈசாக்கு நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய இஸ்ரேல் கோத்திரம் என்ன செய்யணும்? உருவாக்கணும்னு தேவன் சாராளுடைய கற்பத்தை அடைச்சு வச்சிருக்காரு. ஏன் அவர் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்காரு? அவர் தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை சாராளுக்கு வச்சிருக்காரு. ஆனா இந்த அம்மா ஆண்டவர் தான் கற்பத்தை தடுத்து வச்சிருக்காருன்ற உணர்வு இல்லாம, தேவன் என்னுடைய கற்பத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்காருன்ற உணர்வு இல்லாம அவசரப்பட்டு தன்னுடைய திட்டத்தை செஞ்சுட்டாங்க. புருஷனுக்கு தான் வேலைக்காரி ஆகார அடிமை பெண்ணை கொடுத்துட்டு குழந்தை பெத்து குடுறா, குழந்தை பெத்து குடு, என் குடும்பம் கட்டப்படணும், என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த காரியத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க. என்ன பண்றாங்க? நிறைவேற்றுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவ திட்டமா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன சொல்லி பார்க்கணும்? நீங்க என்ன சொல்லி பார்க்கணும்? இந்த காரியம் தேவனுக்கு சித்தமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை செஞ்சாலும் தேவ சித்தமானு கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்லுங்க. கேட்காம செஞ்சுட்டாங்க ஆகார். சாரால் என்ன பண்ணிட்டாங்க? கேட்காத செஞ்சதுனால இப்ப என்ன பண்றாங்க? உட்கார்ந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ரெபேக்கா 2 குழந்தை வயித்துல முட்டிக்குது, உதச்சுக்குதான். உடனே ரெபேக்கா யார்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க? ஏன் குழந்தை முட்டிக்கிறதுக்கும் ஸ்கேன் எடுத்து தானே பார்க்கணும்.
கர்ப்பத்துல குழந்தை முட்டுச்சுன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா, டாக்டர் கிட்ட போய் பார்க்கணுமா, இல்ல ஆண்டவர் கிட்ட போய் விசாரிக்க ஜெபிக்கணுமா? எங்க போவாங்க நம்ம ஆளு இருந்தா? டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னா குழந்தை ஒன்னோடு ஒண்ணு முட்டிக்குதே, எத்தனை குழந்தை இருக்கு. தேவனுடைய சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒரு காரியம் வயிற்றுக்குள்ள நடக்குதே, இது என்னவா முடியும்? இது என்னவா முடியும்? எந்த ஒரு காரியமானாலும் சரி நீங்க ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கணும். ஏன் ஆண்டவரே என் பெண்ணுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, ஏன் ஆண்டவரே என் பெண்ணுடைய வாழ்க்கையில இந்த திருமணம் நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே என் கணவனுடைய வாழ்க்கையில இது நடக்குது, ஏன் ஆண்டவரே என் மகனுடைய வாழ்க்கையில நடக்குது, ஏன் ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையில நடக்குது, ஏன் என் மகளுக்கு இந்த பிரச்சனை, என் மகனுக்கு இந்த பிரச்சனை, என் கணவனுக்கு இந்த பிரச்சனை, என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை, என் பலவீனம் வியாதி எதுக்கு, ஏன் இந்த துன்பம்னு இந்த ரெபெக்காளை போல நீங்க ஆண்டவரோடு போய் விசாரிக்கணும். விசாரிக்கிறதுனா என்ன? கேட்கணும். ஏன் இப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில, என் மகனுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சு, என் மகனுடைய வாழ்க்கையில ஏன் நடந்துச்சு, இது நீங்க கொடுத்த குழந்தைங்க தானே, இது நீங்க கொடுத்த வாழ்க்கை தானே, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எல்லா சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறவங்க தான் ஒரு நல்ல கிறிஸ்தவ அனுபவம் உள்ள பெண்கள், அனுபவம் உள்ள ஆண்கள். எதை பத்தி விசாரிக்கிறது இல்ல. ஏன்னா நீ ஆரம்பமே விசாரிக்காம செஞ்சுட்ட. ஆரம்பமே எப்படி செஞ்ச? ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம திருமணம், ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம வேலை, ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம இந்த வீடு, ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம இந்த வேலை, எந்த காரியம் பண்ணாலும் ஆண்டவரோட விசாரிங்க போயிட்டு. ரெபெக்கா போய் விசாரிக்கிறாங்க. ரெபெக்கா என்ன பண்றாங்க? வாசிங்க அந்த வசனத்தை. கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தது. போனால் யார்கிட்ட விசாரிக்க? ஜாதகம் பார்க்க போல, ஐயர்கிட்ட போல, பேராசி பார்க்க போல, வேற எந்த மனுஷங்கிட்ட போல. இவங்களுக்கு நடந்த உடனே எங்க போறாங்க சொல்லுங்க? உங்க வீட்டுல பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலா, இல்ல திருமண காரியம் பேசி வார்த்தை ஆரம்பிக்குதா, எங்க போகணும் விசாரிக்க? சர்ச்சுக்கு தான் வரணும். ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கணும். முழங்கால் பண்ணிக்கிட்டு ஐயா கிட்ட வந்து சொல்லி ஜெபிக்கணும். ஆனா அதெல்லாம் வர்றதே இல்லை. ஆனா அப்புறமா நம்ம கேள்விப்படுறோம், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, இன்னும் டெடிகேஷன் பண்ணல. எத்தனையோ குழந்தைங்களுக்கு இன்னும் டெடிகேஷனே பண்ணல. அப்ப எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்களுடைய சரீரம், எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. டெடிகேஷன் பண்ணல. இன்னும் பிறந்த குழந்தைய டெடிகேஷன் பண்ணணும், டெடிகேஷன் பண்ணல. இது தேவனுடைய திட்டமா? தேவனுக்கு திட்டம் இல்லாத காரியமா? இதெல்லாம் என்னை சார்ந்த விஷயம் அல்ல. இது எனக்கானது கிடையவே கிடையாது. உங்களுடைய கண்களை திறந்து வைப்பதற்காக தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். கஷ்டம் எதுக்கு? போராட்டம் எதுக்கு? பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பிரச்சனை, குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை, குடும்பத்துல ஏன் இந்த வியாதி, இதுக்கெல்லாம் ஒண்ணு என்ன காரணம்? உன் திட்டத்தை தான் நீ பாக்குறே தவிர வச்சு தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம பார்க்க மாட்டோம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்காரு பாருங்க. அந்த 2 குழந்தைகளை பத்தி, 2 ஜாதி எழும்பும் அப்படின்ற, 2 கோத்திரம் வரும்ன்ற, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கர்த்தருடைய திட்டம் பாருங்க. வயிற்றுல இருக்கிற குழந்தைகளை குறித்தே கர்த்தர் அவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருந்தா, உங்க பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எந்த திட்டமும் இல்லாம இருப்பாரா? சொல்லுங்க, எந்த திட்டமும் இல்லாம வச்சிருப்பாரா? கண்டிப்பா வச்சிருப்பார். எனக்கு ரொம்ப ஆசை படிக்கணும்னு, என்ன லா படிக்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம். லா படிக்கத்தான் நான் விருப்பப்பட்டேன். ஆனா ஆண்டவருடைய திட்டம் வேற. நீ லா படிக்காத, நீ பைபிள் காலேஜில் வந்து இந்த வேதத்தை படி அப்படின்னு ஆண்டவர் என்னை பைபிள் காலேஜ் கூட்டு போயிட்டார். அவருடைய திட்டம். யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். அப்போ நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், தேவன் ஒண்ணு நினைக்கிறார். போய் ஜெபிச்சு ஆண்டவருடைய ஆசை, என்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே எனக்கு இதுதான் படிக்கணும் அப்படின்னு. ஆனா உள்ளுணர்வு என்ன தெரியுமா? நீ வேதாகம கல்லூரிக்கு தான் போகணும் அப்படின்னு தோணுது. உடனே பைபிள் காலேஜுக்கு போயிட்டேன். எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. பெற்றோர்கள், விசேஷமா இருக்கிற பெற்றோர்கள், எதுனாலும் உங்களுக்கு தெரியலையா? ஊழியக்கார ஆண்டவர் அதுதானே கொடுத்திருக்காரு. ஊழியக்காரன் ஏன் கொடுத்திருக்காரு? எதுக்கு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க?
எதுக்கு உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க? உங்களுக்கு தெரியாததை சொல்லி கொடுக்கறதுக்காக தான், உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியலையா? ஒரு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, அம்மாவை ஃபோன், ஐயா இல்லை அம்மா இந்த வேலை பண்ணலான்னு இருக்கிறோம், வாங்கம்மா வீட்டுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி சொல்லுங்க. என்ன பண்ணி சொல்லுங்க? ஜெபம் பண்ணி சொல்லுங்க. இந்த காரியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா கேளுங்க, கர்த்தர் பேசுவார். அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவ திட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீர்க்கதரிசிங்க கிட்ட போய் கேட்பாங்க. யார்கிட்ட போய் கேட்பாங்க? இது தீர்க்கதரிசிகள் இல்லாத காலம். எந்த காலம்? இப்ப ரெபேக்கா யார்கிட்ட போய் விசாரிச்சாங்க? அப்ப தீர்க்கதரிசி இல்லை. அதனால அவங்க போய் ஸ்ட்ரெயிட்டா தேவன் கிட்ட போய் விசாரிப்பாங்க. அப்போ முன்னாடி காலம் ஆதியாகம படிப்பின் காலத்துக்கு அப்புறம், படைப்பின் காலத்துக்கு அதுக்கப்புறம் எல்லாம் என் தேவனுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா தேவன் கிட்ட போய் கேட்பாங்க. ஐயா இந்த வேலையை நாங்க பார்க்கலாமா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, உங்க முடிவு என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா தீர்க்கதரிசிங்க கிட்ட போய் கேட்கறாங்க. ராஜாக்கள் தீர்க்கதரிசி கிட்ட கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் இது தேவ திட்டமா திட்டம் இல்லையான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மூணாவது சீட்டை எழுதி போடுவாங்க. என்ன பண்றாங்க? தேவ திட்டத்தை தெரிஞ்சுக்க பேர் எழுதி சீட்டை எழுதி போட்டு அந்த சீட்டை ஒண்ணு எடுப்பாங்க. அதுல எந்த காரியம் வருதோ அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. இப்படியெல்லாம் தான் அந்த படைப்பின் காலத்துல, நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல தேவனுடைய திட்டத்தை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துறார், நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். ஆனா நீங்க கேட்கலையே. ரெபேக்கா மாதிரி போய் விசாரிக்க மாட்டீங்களே. எப்பவுமே விசாரிக்க போறீங்க? பெரிய பிரச்சனையில, பெரிய துன்பத்துல, பெரிய கஷ்டத்தை மாட்டிக்கிட்டு அப்புறம் போய் விசாரிச்சு என்ன இருக்கு? பிள்ளைங்க வயிற்றுல இருக்கும் போதே விசாரிக்க ஆரம்பிச்சிடணும். பிள்ளை வயிற்றுல உருவான உடனே என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். என் குழந்தைய குறித்து உங்க திட்டம் என்ன? என் வாழ்க்கை குறித்து உங்க திட்டம் என்ன? திருமணம் பண்ண போறியா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மாப்பிள்ளை வந்திருக்கிறான், நமக்கு சித்தமா? விசாரிச்சு முடிவெடு. ஆண்டவரே இந்த பெண் வந்திருக்கா, நமக்கு சித்தமா? விசாரிச்சு முடிவெடு. ஆண்டவரே இந்த வேலைக்கு போலாமா, நீங்க என்ன சொல்றீங்க? விசாரிச்சு முடிவெடு. ஆண்டவரே இந்த தொழில் ஆரம்பிக்கட்டுமா, என்ன பண்ணணும்? விசாரிச்சு முடிவெடு. அப்பதான் அது கண்ணீர்ல முடியாது, கஷ்டத்துல முடியாது, துன்பத்துல முடியாது, நஷ்டத்துல முடியாது. சொல்றேன், நானும் ரெண்டு பிள்ளைங்க வச்சிருக்கேன். ஆண்டவர் என் பிள்ளைகளை குறித்த திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. யாருக்கு? தாய்க்கு தான் வெளிப்படுத்துவார். ரெபேக்காள் குழந்தையுடைய தாய் வெளிப்படுத்திட்டார். 2 பிள்ளைங்களை குறித்து வெளிப்படுத்திட்டார். அதனால அந்த அம்மா எப்பவுமே சின்ன பையன் மேல ரொம்ப பாசமாவே நடந்துப்பாங்க. மூத்தவன் அப்பாவுக்கு பாசம், இளையவன் அம்மாவுக்கு பாசம். ஏன்னா அம்மாவுக்கு தான் திட்டம் தெரியும். மூத்தவனுக்கு அப்பாவுக்கு என்ன பண்ணாது திட்டம் தெரியாது. தேவ திட்டம் அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியும். அதனாலதான் அம்மா இளைய மகன் மேல ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டாங்க. எல்லா விஷயங்களையும் நடத்தி கடைசியில மாமா வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இளையவனை அமுச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா தேவ திட்டம், உன் பிள்ளைங்க குறிச்ச தேவ திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பாதையில என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். நீங்க உங்களுக்கு தெரியலையே, என் மேல ரொம்ப பாசமாவே நடந்துப்பாங்க. மூத்தவன் அப்பாவுக்கு பாசம், இளையவன் அம்மாவுக்கு பாசம். ஏன்னா அம்மாவுக்கு தான் திட்டம் தெரியும். மூத்தவனுக்கு அப்பாவுக்கு என்ன பண்ணாது திட்டம் தெரியாது. தேவ திட்டம் அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியும். அதனாலதான் அம்மா இளைய மகன் மேல ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டாங்க. எல்லா விஷயங்களையும் நடத்தி கடைசியில மாமா வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இளையவனை அமுச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா தேவ திட்டம், உன் பிள்ளைங்க குறிச்ச தேவ திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பாதையில என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். நீங்க உங்களுக்கு தெரியலையே, சோறு போடுறேன்னா ஏதோ தேவையை வாங்கி கொடுக்குறேன்னா அவ்வளவுதான், முடிச்சு போச்சுக்காங்க. அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு குழந்தைகளை குறித்து தேவன் மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டம் நிறைவேறணும்னா தாய் தகப்பன் இது ரொம்ப முக்கியம். நீங்க இல்லாம அது நிறைவேறாது. தன் தாயினுடைய முழு சப்போர்ட் இருந்தது யாக்கோப்புக்கு. அதனாலதான் அந்த யாக்கோப்பு தேவ திட்டத்துல ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் அமர்ந்தார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய திட்டம் அல்லப்பா, யார் திட்டம் நிறைவேறணும் சொல்லுங்க? யார் திட்டம் நிறைவேறணும்? தேவனுடைய திட்டம். அப்படின்னு என் விருப்பம் அல்ல, அவர் விருப்பம். அதை மட்டும் பார்த்து ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர்
நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நன்மையும் கிருபையும் கட்டாயம் உங்களை தொடரும்.